அமெரிக்காவை சேர்ந்த 19 பேர் 1950 வந்து சோவியத் யூனியன் போகிறாங்க. ஸோ அந்த நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அங்கே அவங்க நிறைய இடங்களுக்கு போகிறாங்க. அப்படி ஒரு நாள் அங்கேருந்து ஒரு நூலகத்துக்கு போகும்போது அங்கே பள்ளி மாணவர்கள் வந்து பார்க்குறாங்க. அங்கே மாணவர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து அங்கே புத்தகங்களை வந்து வாசிச்சுட்ருக்காங்க. அப்போ அவங்க என்ன புத்தகங்களை வாசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 9 வயசு பையன் வந்து ஃப்ரெஞ்ச் கிளாசிக்ஸை வந்து வாசிக்கிறான். ஸோ அது இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அவங்களோட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்போது அந்த மாணவர்கள் வந்து இவங்ககிட்ட சில கேள்விகள் கேட்குறாங்க. இவங்க அமெரிக்காலேருந்து வந்திருக்கிறனால அமெரிக்கா எழுத்தாளர்கள் அவங்க எழுதின சில நாவல்களை பற்றி இவங்ககிட்ட கேட்குறாங்க. ஆனால் இவங்களால் அவங்க கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல. ஏன்னா இந்த மாணவர்கள் கேட்ட எழுத்தாளர்கள் நாவல்களை பற்றி இவங்களுக்கே அதிகமாக தெரியல. இவங்களே வாசிக்காதவங்களாக இருக்காங்க. அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. என்னென்னா அங்கே மாணவர்கள் வந்து வெறும் ரஷ்ய இலக்கியங்களை மட்டும் வாசிக்கல, அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசிய கண்டத்தில் இருக்கிற எழுத்தாளர்களை நாவல்களை வந்து பரவலாக வாசிக்கிறாங்க அப்படின்றத வந்து இவங்க கவனிக்கிறாங்க. இந்த பண்பு வந்து பள்ளி மாணவர்கள் கிட்ட மட்டும் இல்லை, அங்கே சோவியத் மக்கள் பரவலாக வந்து புத்தக வாசிப்பாளர்களாக இருந்தாங்க. இதை உணர்த்தும் விதமாக அப்போது ஒரு சம்பவம் நடக்குது. இவங்க அங்கே இருக்கும் போது ஒரு அறிவிப்பு வருது. என்னென்னா அமெரிக்க நாவலாசிரியர் தியோதர் த்ரேசர் அவரோட 12 வால்யூம் கொண்ட தொகுப்பை வந்து வெளியிட போகிறாங்க. அதுக்கான ப்ரீ புக்கிங் வந்து அறிவிப்பு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 70,000 காப்பீஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறதா வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ 2 நாள்கள்லேயே வந்து அந்த 70,000 காப்பீஸையும் வந்து புக் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த அளவு வேகமாக வந்து அவரோட புத்தகங்கள் வந்து அமெரிக்காலேயே வந்து விற்றுருக்குமா அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியல. ஸோ இன்னும் ஒரு புள்ளி விவரத்தையும் இவங்க வந்து சொல்கிறாங்க. தாய் நாவல் எழுதின மேக்சிம் கார்கி அவரோட புத்தகங்கள் வந்து 20 வருடங்களில் கிட்டத்தட்ட 4 கோடி காப்பீஸ் வந்து விற்றுருக்கு. 65 மொழிகளில் வந்து அங்கே வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அளவு வந்து என்னென்னா அந்த சோவியத் யூனியனில் வந்து புத்தக வாசிப்பும் அதை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாகவும் வந்து அந்த சூழல் இருந்துச்சு அப்படின்றத பார்க்குறோம். இது எப்படி சாத்தியமாச்சு? ஏன்னா 1917 ரஷ்ய புரட்சி நடக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருந்த மக்களோட லிட்ரஸி ரேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மேல் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெறும் 38%, ஃபீமேல் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதோட கம்மி 13% பேர் தான் வந்து படிப்பறிவு பெற்றிருந்தாங்க. ஸோ அப்படி இருந்த சூழலில் எப்படி வந்து இது சாத்தியமாச்சு அப்படின்றத வந்து அந்த 19 அமெரிக்கர்களே வந்து அதுக்கான பதிலை சொல்கிறாங்க. ஸோ முதல்ல வந்து ரஷ்ய புரட்சி நடந்ததுக்கப்புறம் லெனின் தலைமையிலான அரசு வந்து அங்கே அனைத்து மக்களுக்கும் வந்து படிப்பறிவு பெறணும்னு சொல்லி ஒரு இயக்கம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்வி பள்ளியிலேருந்து கல்லூரி வரைக்கும் அனைத்தும் வந்து என்னென்னா அந்த மக்களுக்கு இலவசம். யார் வேணால் அவங்க விரும்புகிற விஷயங்களை வந்து படிக்கலான்ற ஒரு சூழல். அங்கே தொழிலாளர்கள் விவசாயிகளோட நிலைமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 மணி நேரம் உழைப்பு. அந்த உழைப்பும் பார்த்தோன்னா ஃபிசிக்கலாக மென்டலாக வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதனால் வந்து அவங்க வேலையை முடிச்சுட்டு மீதி நேரத்தில் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து செய்ய முடியும். புத்தகங்கள் வாசிக்கலாம், படத்துக்கு போகலாம், நாடகம் போகலாம், இல்லை கலை விளையாட்டு போன்ற விஷயங்களில் ஈடுபடலான்ற ஒரு சூழல். அது இல்லாமல் அவங்களுக்கு தேவையான புத்தகங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ ஒரு பக்கம் கிட்டத்தட்ட 75,000 பப்ளிக் லைப்ரரிஸ் வந்து இருந்தது. அது இல்லாமல் அவங்க படிக்கிற ஸ்கூலில், கல்லூரியில், வேலை செய்கிற ஃபேக்ட்ரி, விவசாய பண்ணைகளில் வந்து அவங்களுக்கான லைப்ரரிஸ் வந்து இருந்தது. ஸோ அதனால் ஆயிரக்கணக்கான நூலகங்கள் வந்து அந்த நாடு முழுக்க வந்து மக்கள் இலவசமாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு. அவங்களுக்கு தேவையான புத்தகங்கள் அனைத்தும் அங்கே வந்து கிடைக்கிற ஒரு சூழல். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான புத்தகங்கள் வந்து அவங்களே வாங்கிக்கலான்ற ஒரு பொருளாதார நிலைமை. ஏன்னா அடிப்படை தேவைகள் எல்லாமே வந்து அரசு வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருது. சம்பளத்தில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 5% வந்து ரெண்ட்டுக்கு போகும். ஸோ மீதி இருக்கிற பணத்தை வந்து அவங்களுக்கு பிடித்த உணவுகளை சாப்பிட்றதும், அவங்களுக்கு பிடித்த என்டர்டெயின்மெண்ட்டில் ஈடுபடுறதும், அவங்களுக்கு பிடித்த புத்தகங்களை வாங்கி வாசிக்கிறதுன்ற ஒரு பொருளாதார நிலைமை வந்து அங்கே அனைத்து மக்களுக்கும் வந்து இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து என்னென்னா அங்கே புத்தகம் வாசிக்கிறதுக்கான ஒரு சூழலை வந்து அந்த மக்களுக்கு வந்து உருவாக்கி கொடுத்துச்சுன்னு பார்க்கலாம். புத்தக வாசிப்பு வந்து எந்த அளவு இருந்துச்சு அப்படின்னா, 2ஆம் உலகப் போரில் வந்து லெனின்கிராட் நகரம் வந்து ஜெர்மன் படைகளால் வந்து முற்றுகையிடப்படுது. கிட்டத்தட்ட 2.5 வருடம் வந்து அந்த முற்றுகை வந்து இருந்துச்சு. ஒட்டுமொத்த நகரத்தையும் வந்து அவங்க சுற்றி வளைச்சாங்க. ஸோ அங்கே உள்ள வந்து உணவு பற்றாக்குறை, ஃபியூவல் இல்லை, மெடிக்கல் வசதி வந்து பற்றாக்குறை இருந்தது. ஸோ இப்போ அடிப்படை தேவைகளுக்கே அந்த மக்கள் வந்து கடும் துன்பங்களை வந்து அனுபவிச்சாங்க. ஆனால் அந்த சூழலையும் வந்து அங்கே இருந்த ஒரு பப்ளிக் லைப்ரரி வந்து ஓப்பனில் இருந்தது. அந்த மக்கள் வந்து பயன்படுத்தினாங்க. ஸோ அங்கே இருந்த வீரர்கள், அந்த நகரத்தை பாதுகாத்த வீரர்கள் வந்து என்னென்னா அப்போ வந்து லியோ டால்ஸ்டாய் எழுதின வார் அண்ட் பீஸ் நாவலை வந்து அவங்க விரும்பி வாசிக்கிறாங்க. ஸோ அதுக்காகவே வந்து 1,00,000 காப்பீஸ் வந்து அந்த நகரத்தில் வந்து அந்த சூழல்லையும் வந்து பிரிண்ட் பண்ணப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த சூழல் இந்த எழுத்தாளர்கள் வந்து என்னென்னா அந்த போர்க்களத்துக்கு போய் அங்கே இருந்த நிலைமைகளை வந்து பதிவு பண்ணுறாங்க. கட்டுரைகளாக, கவிதைகளாக, கதைகளாக. ஸோ அவங்க எழுதுறது வந்து என்னென்னா உடனுக்குடன் வந்து அந்த சூழல்லே வந்து பிரிண்ட் பண்ணி வந்து அது மக்கள்கிட்ட வந்து கொண்டு போகப்படுது. ஸோ அப்படி எவ்வளோ கடுமையான சூழல்லையும் வந்து என்னென்னா அந்த மக்கள் வந்து புத்தக வாசிப்பில் வந்து ஈடுபட்டாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அப்போ இந்த சோவியத் யூனியனில் வந்து என்னென்னா ரஷ்ய புரட்சிக்கு அப்புறம் புத்தக வாசிப்புன்றது வந்து அங்கே மக்களின் ஒரு பண்பாடாகவே வந்து மாற்றப்பட்டுச்சு அப்படின்றத வந்து பார்க்குறோம். அதனால தான் வந்து லியோ டால்ஸ்டாய் 19ஆம் நூற்றாண்டில் ரஷ்யாவின் ஒரு சிறந்த எழுத்தாளர். ஸோ அவரோட நூல்கள் அவர் எழுதின காலங்களில் வந்து சில பேரால் தான் வந்து வாசிக்கிற சூழல் வந்து ரஷ்யாவில் இருந்தது. ஆனால் புரட்சிக்கு அப்புறம் தான் வந்து
அவரோட நாவல்கள் வந்து பெருவாரியான மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டுச்சு. ஸோ 20 வருடங்களில் கிட்டத்தட்ட 2 கோடி புத்தகங்கள் வந்து அச்சிடப்பட்டு அது மக்களால் வாசிக்கப்பட்டதுன்றதை பார்க்குறோம். ஸோ லியோ டால்ஸ்டாய் இதோட நாவல்களை வந்து ரஷ்ய மக்களிடம் பெருவாரியாக கொண்டு போய் சேர்த்தது வந்து ரஷ்ய புரட்சி, அது உருவாக்கிய வந்து பண்பாடு. ஸோ புத்தக வாசிப்பை வந்து ஒரு மக்களுடைய பண்பாடாக மாற்றினது வந்து சோஷலிசத்தின் வெற்றியில் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம்.